அன்பு நேர்களே, ஈரானின் பக்கம் எமது பார்வை தொடர்ந்த வண்ணமே இருந்தது. நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 2 தினங்களில் இந்த சண்டை வரவில்லை என்றால் ஈரானும் அமெரிக்காவும் மோதுவதற்கான வாய்ப்பு சற்று குறையும். இருந்தாலும் இன்று வெள்ளிக்கிழமை மிக அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் இருந்தது. மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று ஹாமஸ் ஜலச்சந்தியில் இருந்துதான் ஆரம்பிக்கப்பட போது நானும் முற்றுமுழுதாக எதிர்பார்த்தோம். அது நடைபெறவில்லை. எல்லா புகழும் இறைவனுக்கு உரித்தாகட்டும். ஒருபோதும் நாங்கள் இந்த யுத்தத்தை விரும்பவில்லை. மனித அழிவுகளை நான் விரும்பவில்லை. ஆனால் இந்த மனிதனை அழிக்கும் ஆயுதங்கள் அழிக்கணும், அதுல உறுதியா இருக்கிறோம். அந்த வகையில தொடர்ச்சியாக ஈரான் மீது அமெரிக்க அதிபர் ஒரு மிக அதிகமான எச்சரிக்கையை கொடுத்து வந்தார். அந்த எச்சரிக்கைக்கு ரிட்டர்ன் எச்சரிக்கையாக ஈரானும் தொடர்ச்சியாக ராணுவ தளபதிகள், அப்புறம் அவங்களோட வெளியுறவு அமைச்சர், அவங்களுடைய ஜனாதிபதி மற்றும் ஏராளமான பக்கம் ஈரானின் பக்கம் தொடர்ச்சியா இருந்தது. வாங்க வாங்க அடிச்சு கொள்வோம், வாங்க நீ வாரையா நான் வாரையான்னு கோடு போட்டு 2 கோலிங் பந்தியே இருந்துச்சு. இப்போ இந்த வெள்ளிக்கிழமை மாலை ரம்ஸ் மாம்ஸ் நெய்னா ஒரு அண்டர் பெல்ட் அடிச்சிருக்கிறார். உலகம் முழுவதும், இந்தியாவில் இந்த செய்தி பரபரப்பாக வந்து கொண்டிருக்கின்றது. No need for military action against Iran. ஈரான் மீது தாக்குதல் தொடுப்பதற்கான ராணுவ நடவடிக்கைக்கான தேவை இல்லை என்று சொல்லுகின்றார். சரி, என்ன இருக்கும் என்றால் சீனாவும் மிக அதிகமான நவீன ஆயுதங்களை கொடுக்க போகுது, பின்னாலேயும் வரப்போகுது. இப்ப சீனாவும் ஒரு எச்சரிக்கை பண்ணுது, ஏற்கனவே ரஷ்யாவும் பண்ணுச்சு. அப்ப சீனா முற்றுமுழுதாக ஈரான்ல இருந்து ஒரு உலக போரைத்தான் ஆரம்பிக்க நகர்த்தி இருந்துச்சு. எது எப்படியோ ரம்ஸ் மாமோட மனசு மாறிருக்கு. அதுக்காக அந்த செய்திக்குள்ள போயிட்டு நாம ஏகப்பட்ட செய்தி வந்தவண்ணம் இருக்கின்றது. ஆனால் என்னுடைய பார்வையை நான் சொல்ல போனால், ஒரு போர் தந்திரமும் பின்வாங்குவது போன்று எடுத்துட்டு காலை நகர்த்திட்டு மீண்டும் அடிக்கலாம். ஈரான் அதுக்கு தயாராக இருக்குதா என்றால் அதுக்கு தயாராகத்தான் இருக்குது. ஏனெனில் ஜலச்சந்தியில ஒன்றுமே இல்லை. அவங்களோட உலகத்தில் மிகப்பெரிய நேவி அதான் ஆபிரா லிங்கன் அவன் வந்துட்டான். அவன் வந்து முகாமிட்டு இருக்கிறான். இதுல என்ன பிரச்சனை என்றால், சவுதி அரேபியா, யுஏஇ, இந்த அமீரகம், இந்த 2 நாடுகளும் மருந்து காட்டுக்கு நிக்கிறாங்க. என்ற பேஸ நான் தரமாட்டேன், இதுக்குள்ள நாங்க இந்த சண்டைக்குள்ள வரல, எங்களை விட்டுருங்க, எங்களை சேர்க்காதங்க. எனவே தயவு செய்து எங்கிட்ட வர என்றால் அடிக்க போற ஈரான் இவங்களுக்கு தான். ஏற்கனவே நீங்க அவனுக்கு தாண்டா இடம் கொடுக்குறீங்க, வாடி கப்ப கலங்கன்னு சொல்லி இவங்களுக்கு தான் பழுக்கிறது ரெடியா இருக்குது ஈரான். இதை வச்சு சாத்துற ஏற்கனவே கட்டார் அல் உடை அதுக்கும் அடிக்கிற 60 ஏக்கர் போட்டு சாம்பரத் தான் திட்டம். சீனாவும் முற்று முழுதாக உதவி செய்தவை அவங்களோட பெரிய பெரிய நேவி கப்பல்லாம் அனுப்பத முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப ஆக இவர் எதிர்பார்த்த ஈரான் யாரையும் எதிர்பார்க்கல. ஈரான் ஏற்கனவே சொன்னபடியும் நாங்கள் எவரையும் நம்பவில்லை, நாங்க சொந்த காலே நிக்க போறோம். ஆனாலும் சைனா ஃபுல்லா வந்துடுச்சு. உங்களுக்கு வேண்டிய தாரம் என்னென்ன வேண்டுமோ அள்ளி எடு, நீ அதாவது நண்பேண்டா அள்ளி எறா என்ற பாணியில சீனா நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, யாராவது அமெரிக்காவுக்கு ஒரு கால் கட்டு போட்டுத்தான் ஆகணும். ரம்ஸ் மிச்சம் துள்ளுது, எங்க ஹார்ட் படிச்சு சாக போகுது அது தெரியும், அது வேற விடயம். உலகமே அது அழகாக எல்லோரும் சிரிக்கக்கூடிய விடயம் தான். அந்த நாகேஷ் அது அந்த நாரவாய் வேறவாய் மண்டையை போட்டுச்சேன்னா மிகப்பெரிய பலமா இருக்கும். ஏனென்றால் நாட்டுல குழப்பத்தை ஏற்பட்டு இந்த 2 கூட்டம் வந்து புரிஞ்சு போச்சு. இப்ப இவரு தானாக ஈரான் சண்டைக்குள்ள வந்தார் என்றால் இவருக்கு நேட்டோ நாடுகள் அநேகமா பிரித்தானியாவெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிரான்ஸ் வராது, ஜெர்மன் வராது. இப்படி ஏற்கனவே அங்க வந்து கொலி வந்துட்டாரு. அவர் வந்து கிரீன்லாந்துல கேட்டுல கொலி வந்த சுட்டி இங்க இவருக்கு வாய்ப்பே இல்லாம, அதனால் அதுவும் பின்வாங்கியிருக்கிறார். ஆக அடுத்து மிகப்பெரிய விடயம் என்னென்றால், ஏற்கனவே உலகத்திலே ஆகப்பெரிய கடனாளி அமெரிக்கா. இது தெரியா? பார்த்தா பணக்கார நாடு. உலகத்திலே மிக 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 அதிகமாக கடன் எடுத்தவன் அவன் தான். கடன் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்குல்ல. இப்போ இந்த யுத்தம் என்று மூலமானால் மிக ட்ரில்லியன் கணக்கான டாலரை இழக்க போறாரு அமெரிக்கா. ஆனால் மிகவும் விலை குறைந்த எளிய ட்ரோன்ஸ்கள் மூலம் தாக்குதல் தொடுக்க போகுது ஈரான். இது எப்படி புத்திசாலித்தனம்? நீ அறிவாளியா அவன் அறிவாளியா? என்னமோ நாங்க தான் அறிவாளி, நாங்க தான் உலக சண்டியன் என்று வருந்தி கட்டுக்கிட்ட நீங்க இப்ப மண்டியிடும் அளவுக்கு ஈரான் வந்துட்டான். ஈரானின் பெரிய முயற்சி. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஒருபோதும் சண்டை வரக்கூடாது என்பது எனது ஆசை. ஏற்கனவே
இந்த சண்டை மண்டையால மனித உயிர்கள் சும்மா கேவலமா அழிஞ்சிட்டு, சூடான்ல போயிட்டு, பலஸ்தீன்ல போகுது, சிரியாவுல போகுது, இருக்கிற ஈரான்ல ஏற்கனவே ஈரான் தாடி பெருசு ஒரு 30-33 அடிச்சிட்டு அவ்வளவு குர்திஸ்கள். இப்ப இருக்கிறது சன்னி முஸ்லீம், அதுல தான் வேட்டையாட போறாங்க. ஆக நான் ஒரு பார்க்கிறேன், இந்த சண்டை தொடர்பான ஈரானில் ஒரு 3 லட்சம் மக்கள் அழியலாம். ஈரான் மக்கள் அழியும், ஆனா ஈரான் அழிக்க முடியாது. ஈரான ஒருபோதும் இவங்களை கட்டுப்பாடு கொண்டு வர முடியாது. இப்போ உள்ளால சில வேலை பாக்குறாங்களா மீண்டும், அதாவது இது அப்படியே இருக்க வச்சுக்கிட்டு அடுத்த கட்டம் என்ன பண்ண போறாங்க என்றால், உள்ளுக்குள்ள மீண்டும் ஒரு உள்ளூர் கிளர்ச்சியை ஏற்படுத்துவது. அட பாவி மனுஷா, அதுக்கு தேவையான பணங்கள், ஆயுதங்கள் எல்லாத்தையும் சப்ளை பண்ணுவோம். மீண்டும் ஒரு உள்ளூர் கிளர்ச்சி இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டாங்களே, சுற்றி வந்துட்டாங்க, ஒரு உள்ளூர் கிளர்ச்சியை எடுங்கன்னு சொல்லி மீண்டும் அவங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்க போறாராம் இந்த நெய்னா. அதனால் மீண்டும் குழம்பு இருக்கான் ஈரானுக்குள் மீண்டும் ஒரு உள்நாட்டு கலவரத்தை தூபமிடுவதற்காக CIA மொஷாக்காரங்க களமிறக்கப்படுறாங்களாம் நாளை முதல். அது ஒரு செய்தி. அப்புறம் இப்ப ஈரான் இவ்வளவு வெங்கட எச்சரிக்கையும் தாண்டி எந்த தைரியத்துல இவ்வளவு நிக்குது என்றால், ஈரானுக்குள்ள பெரிய யானைய ஒரு பூனை தாக்குவது போன்று அப்படி எடுத்துக்கொள்வோம் நம்ம லேசா புரியறதுக்கு. இப்ப அவங்களோட ட்ரோன்ஸுகள் ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் கையில் இருக்குது, இவங்களோட ட்ரில்லியன் கணக்கான டாலர். அதை இப்ப சொல்லாரு இவங்க ஆபிரகாம் லிங்கன் அடிக்கிறதுக்கு அவன் 2 ட்ரோன்ஸ் போதும். எவ்வளவு கேவலம் பாருங்க, மிகப்பெரிய யானைய ஒரு பூனை பணிய புளுத்தாட்டினா போல ஒரு கேவலம். ஆக இந்த சண்டையில இவர் கேவலப்பட்டிருப்பார். மக்கள் அழிந்தாலும், ஈரானியர்கள் பாரசீகத்தில் அழிந்தாலும் கூட அமெரிக்கா இதுல ரொம்ப மோசமான கேவலம் அடைஞ்சிருப்பாங்க குறுகிய ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ள. அதையெல்லாம் தவிர்த்திருக்கிறார் ரம்ஸ் நெய்னா. அது அவருக்கு ஒரு தனிப்பட்ட ரீதியிலையும் உலக மக்கள் சார்பை நாங்கள் வாழ்த்தலாம். ஏனெனில் ஒரு மோசமான யுத்தம் என்றாலும் வெற்றி பெறப்படுவது ஈரான். ஈரானுக்கு பக்கபலம் அதிகம். இவர் தனித்து நிக்கணும். இவர் இஸ்ரேல் மட்டும்தான் இருக்கும். இஸ்ரேல் ஏற்கனவே ஒரு 50-60% அவங்களோட பொருளாதாரம் அழிஞ்சிடுச்சு. ஏற்கனவே அமெரிக்காவிலையும் இயற்கை அழிவிலையும் அழிஞ்சிடுச்சு. ஆக இந்த சண்டையில மிக அதிகமான இழப்புகளை அண்ணன் தம்பி 2 பேரும் சந்திப்பார்கள். பக்கபலத்துல இந்த பேஸ் கொடுத்த அரபு இருக்காங்க, அரபிகள் அவ்வளவு பேரும் சேர்த்திருப்பாங்க. அவங்களுக்கு அடி சாத்துறது ஒரே ரவுண்ட்ல 360 பாகைகளை சுத்தி அடிப்பது போன்று ஈரான் போல சாத்தி எடுத்திருப்பார். ஜஸ்ட் மிஸ்ஸிங் பார்க்கலாம். ஆனாலும் இன்னும் இது முடியலங்க. இதை நம்ம சொல்லப்போனா, நம்ம கரெக்டா சொல்ல போனாக்கால் ஒரு போர் தந்திரம் இப்ப அடிக்க தேவையில்லை. அது பாப்பம் வச்சிட்டும் அடிக்கலாம். அதாவது ஒரு வாகனத்திற்கு கிளர்ச்சி அமர்த்திட்டு வாகனத்தை விடுற மாதிரி இருக்கலாம் இல்ல. எனவே என்னால் ரம் நெய்னாவை பொறுத்த வரைக்கும் அது நாரபாய் வேறபாய் எந்த நேரம் எந்த முடிவும் மாறும். சிங்கப்பூரில் காலநிலை மாறுவது போன்று திடீர் மழையும் திடீர் வெயிலும் வருவது போன்றோ நம்ம நெய்னாக்கு எப்பவும் மாறும். நாளைக்கு விடிஞ்சிட்டு அது சரிப்பட்டு வரா, ஈரானுக்கு அடிக்கணும்னு உத்தரவு போட்டாலும் போடுவேன், அது சொல்லல. ஆனால் இவருக்கு ஒரு விடயம் வழங்கப்பட்டிருக்க. நாம ஏற்கனவே பலமுறை சொல்லிருக்கோம் இல்ல, இந்த ஈரான் விடயத்துல நெய்னா அவசரப்படலைங்க. அது உண்மையிலே ஒரு அறிவுபூர்வமான விடயம். எப்படி அவர் CIA முன்னாள் பணிப்பாளர்கள், முன்னாள் ராணுவ தளபதிகளை பேச்சுவார்த்தை நடத்தினார் தொடர்ச்சி. அதுல நல்ல ஒரு விடயத்தை பார்க்கலாம். என்ன உண்மையிலேயே ரம்ஸ் நெய்னா ஒரு மோட்டுத்தனமா அங்கிட்டு இங்கிட்டு போய் அதை செய்ய முயன்றாலும் கூட இந்த ஈரான் விடயத்துல உண்மையிலே அறிவுபூர்வமா தான் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சண்டை அது வேறங்க, அதுக்குள்ள போகல. இவர் இந்த நகர்வுகள் அத்தனையும் முன்னாள் ராணுவ தளபதிகள், CIA அதிகாரிகள் எல்லோருக்கிட்டையும் கலந்து ஆலோசனை பண்ணி என்ன பண்ணலாம் என்ற முடிவுதான் அவர் இருந்தார். அவர் தானாக அந்த முடிவுக்குள்ள வரல. அடிக்கணும் என்ற முடிவு எடுத்தாலும் கூட அவர் திடீர் அடிக்கல. அவர் எல்லா பக்கமும் ஆலோசனை பெற்று தான் வந்துச்சு நெய்னா. அந்த வகையில அவங்க அடிக்க சொல்லல. இதைத்தான் அவர் கடைசியா கடைபிடித்து. என்னால் சீனா பக்கபலமாக நிற்கிறது. சீனாவின் மிக உயர் ராணுவ தளபாடங்கள்லாம் வந்திருக்கி வரவும் இருக்குது. ஏனெனில் கடந்த 5 மணி நேரம் இந்த பேஸ் எல்லாம் மூடிச்சு இல்ல ஈரான். இந்த பேஸ மூடிட்டு சைனாட பிளைட், கார்கோ பிளைட் வர்றதுக்கு மட்டும்தான் வழி விட்டுடுச்சு. அதுல வர வேண்டிய எல்லாம் வந்துடுச்சு. அடுத்தது சில வேலை நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல, 10 பேர் அடிக்கக்குள்ள ஒருத்தர் 7 ஆண்டால் அவன் துப்பாக்கி தூக்கத்தான் வேணுமெண்டா போல ஈரான் அணுகுண்டையும் கையில் எடுக்கலாம். அது சொல்ல தெரியாது. ஏனெனில் ஈரான் இந்த விடயத்துல புலிகளின் கொள்கைதான் செய் அல்லது செத்துமடி. அந்த கொள்கையில ஈரான்ல 3 லட்சம் பேர் அழிஞ்சாலும் பரவாயில்ல, இவனுக்கு பாட கட்டணும்,
ரம்சி நேனாக்கு பாட கட்டணும்னு ஆசைப்பட்டுச்சு. அந்த வகையில இப்போது நாம் இந்த செய்தி சொல்லும் வரைக்கும் இப்படி அந்த விடயத்தில் ஈரான் ஜெயித்திருக்கின்றது. எப்படி? ஈரான் தன்னுடைய ராணுவ ஆயுத பலங்களை காட்டி அமெரிக்காவை பின்வாங்க வைத்திருக்குது. ஆனாலும் பின்வாங்குவது என்பதும் ஒரு ராணுவ தந்திரம், அது ஒரு போர் தந்திரம். எனவே இப்பொழுதைய சண்டை மண்டை இல்லாம அமெரிக்கா வீரம் பேசினாலும் ஈரான் வீரம் பேசினாலும் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை நல்லா இருக்குது இல்ல, அதாவது மிச்சம் நல்லா இருக்கு. ஐ லைக் யூ என்று சொல்ல போல இந்த அமெரிக்காவின் ரம்ஸ் நேனாட அணுகுமுறை இதை தான் தோன்றித்தனமா ஒரு இதுல ஈடுபடல. அவர் எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறார், எந்த நிமிடமும் பண்ணலாம். இப்போதைக்கும் அவருக்கு பழைய முன்னாள் ராணுவ மற்றும் மொசாட் இந்த சிஐஏ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் இப்போதைக்கு வேண்டாம், அதை போஸ்ட்போன் பண்ணுவோம்னா சொல்லியிருக்கிறாங்களாம். அதனால அவர் பின்வாங்குகின்றார். ஆனாலும் எந்த நிமிடமும் ஒரு சண்டை ஜலசந்தி நடப்பதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல மாட்டோம், மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதுல பார்ட் 2 ஒன்று வருகின்றது, அதையும் பார்ப்போம் நேர்களே. நன்றி. இப்ப நாம இது ஒரு ஏற்கனவே நாம சொன்னோம் ஒரு தற்காலிக இன்டர்வல் என்று. இது ஒரு இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தை ஒன்று போறாங்க. என்னென்றால் நாங்க சண்டைக்கெல்லாம் வரல, நாங்க நீ மறப்பட நானும் மறப்பட கோட்டை போட்டு வச்சுக்கிட்டு, ஆமா உங்களோட அந்த யுரேனியம் ஒன்று இருக்கு இல்ல, அதை கொஞ்சம் நாங்க பார்க்கணும், உங்களோட அணுகுண்டை நாங்க டெஸ்ட் பண்ணணும் கூப்பிடுறாங்க. அப்ப ஆக ஐநாக்காரங்களை கொஞ்சம் இறக்க பார்த்தால் ஈரான் விடாதா என்பது மறுகதை. ஈரான் இப்பொழுது ஒரு விடயத்தை கையாளுவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருக்குது. என்னுடைய சொந்த பார்வையில் ஈரான் ஆல்ரெடி அணுகுண்டு வச்சிருக்குது, இப்ப டிக்ளேர் பண்ணலாம். நாங்களும் அணுகுண்டு வச்சிருக்கிறோம் என்று டிக்ளேர் பண்ண ஒன்னும் பண்ணல போலால. இனி வாரவன் எல்லாம் பயப்படுவாங்க. இப்ப மறைமுகமத்தான ஈரான் நியூக்ளியர் இருக்குது, இப்ப எங்கிட்ட இருக்குது, நாங்களும் எங்கட பாதுகாப்பு இஸ்ரேல் இருக்குது, நாங்களும் எங்கட மக்கள் பாதுகாப்பு எங்கட ஆட்சி பாதுகாப்பு நாட்டு பாதுகாப்புக்கு வச்சிருக்கோம் டிக்ளேர் பண்ண போது என்றால் இந்த நேரத்தில் டிக்ளேர் பண்ணணும். இதை விட்டுச்சேன்டா ஈரான் இனி டிக்ளேர் பண்றதுக்குரிய வாய்ப்பு வராது. இப்ப பண்ணுவது நல்லது. ஏனெனில் இது ஒரு இறுக்கமான டைட்டான நேரம் இல்லை. இந்த நேரத்தையெல்லாம் தங்களுடைய ஆண்மையை வெளிக்காட்டுவது போன்று ஈரானின் பலத்தை உலக மேசையில் உலக மேடையில் நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கின்றேன். ஒரு ராணுவ ரீதியாக நம்ம ராணுவ விடயங்களை வாட்ச் பண்றோம் என்ற வகையில இதை உறுதியாக சொல்ல முடியும். எந்த நிமிடத்தில் யுத்தமும் நடக்கலாம், எந்த நிமிடத்தில் ஈரான் தன்னுடைய அணு ஆயுதத்தை பிரகடனப்படுத்தலாம். அது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஏனெனில் எல்லா விடயங்களையும் ஈரான் முன்னிற்பது போன்று ஏன் இன்னமும் நாங்க மறைச்சு கொண்டு நேரே வர வேண்டியதான் என்ற போல அது தன்னுடைய அணு ஆயுதத்தை பிரகடனப்படுத்துவதற்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு. என்றால் அவங்க நாட்டுக்குள்ள இவங்க செக் பண்ணதுக்கு ஒரு டீம் அனுப்புறாங்கல்ல, அதுக்கு முன்னே ஆமா எங்கிட்ட இருக்கு வாவு நீயும் பா நானும் பா சண்டை மோதிக்கொள்ளும் அப்படி சொல்லலாம் இல்ல, அதைத்தான் ஈரான் பண்ணலாம். எனவே இதன் பாட்டு ஒன்று இருக்கின்றது. அவர் இந்த நாரவாய் வேறவாய் நிறைய விடயங்களை சொல்லி இருக்கிறார். தொடர்ச்சியான இப்ப சண்டை இல்லாட்டியும் கூட மிகப்பெரிய ராணுவ விடயங்கள் வந்திருக்கு, அதையும் நாங்கள் பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.